வெல்கம் டு ரெனிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தேங்காய் சட்னி வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இதை நான் சொல்கிற அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 1/4 மூடி தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பல மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை 2ஆக கிள்ளி சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. தேங்காவை விட பொட்டுக்கடலை கம்மியாக இருக்கணும். அப்போ தான் தேங்காய் சட்னி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலை அதிகமாகிடுச்சுன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ தேங்காவை விட பொட்டுக்கடலை கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நம்ம அரைச்சிக்கலாம், தண்ணி ஊற்றாமல். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திரும்பவும் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இனிமேல் கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்குது. ஸோ இதை இன்னொரு டைம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காவை ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். மிக்சியில் இருக்கிறத கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் வாஷ் பண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா சட்னியில் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வதக்கி சேர்த்து பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்ட்டான சட்னி ரெடி. நீங்கள் இட்லி, தோசை கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.